வணக்கம் நண்பா. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரிக்கு பிக்மி சம்மந்தமான A to Z வீடியோ தமிழில் யூடியூப்பில் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. நான் யூடியூப் ஃபுல்லாக செர்ச் பண்ணி பார்த்துட்டேன். தமிழில் இப்போ யாரும் என்ன மாதிரி பிக்மி சம்மந்தமாக அறிக்கணும்ட்டா சம்மந்தமான ஒரு வீடியோவுமே இல்லை. இது என்ன மாதிரி சொல்லி அது நண்பர்களால் கேட்டதுக்கு நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. மண்டே தான் போட்டு இருந்தது. நீ அதுக்கு மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காமல் நாளைக்கு அந்த வீடியோ நாளைக்கு ஈவினிங் என்ன டைமுக்கு ஷுவராக சொல்ல தெரியலை. என் வீட்டு சைடில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ வந்தபடியே காலையில் அப்லோட் பண்ணாலே ஈவினிங் தான் போகுது. இப்போ ஈவினிங் என்ன டைம்னு ஷார்ப்பாக சொல்ல தெரியல. ஈவினிங் ஷுவராக வீடியோ பப்ளிஷ் ஆகும். இது கட்டாயம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாத அனுபவம். பிக்மியில் நான் ஸ்டார்டிங்கில் பார்ட் டைமாக தான் ஓடினேன். அப்புறம் ஒரு சில நாள் ஃபுல் டைமாக ஓடிருக்கேன். ஃபுல் டைமாக ஓடும்போது நான் ஃபுல் டே அந்த என்டையர் டேயே நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 3500 அவ்வளோதான் ஓடுவேன் அந்த ஃபுல் டேயே. பிறகு நான் ஓட வலிக்கிடும் போது காலையில் ஒரு 8லேருந்து ஒரு 12-12:30 அந்த 3500 அந்த ரேஞ்சையே நான் ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே எடுக்க வலிக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே அது ஓடுறதுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து ஓடணும், எந்தெந்த ஓட்டங்கள் எடுக்கணும், எந்த டைமில் ஓடணும், எந்த நாளில் ஒன்றா கூட ஓட்டம் வரும். இப்படி நாங்கள் பிக்மி ஐடியை மெயின்டைன் பண்ணுவோம். பிக்மி ஐடியை மெயின்டைன் பண்ணுறது மீன்ஸ் என்ன சொல்கிறேன், பிக்மியில் வந்து எங்களுக்கு ஒரு ரேட்டிங் ஒன்று தருவாங்க. ஒரு ரேட்டிங் வந்துடும். அந்த ரேட்டிங்கை நாங்கள் விழக்கூடாது. அந்த ரேட்டிங் விழுந்துட்டால் ஓட்டங்கள் அடிக்காது. அந்த பிக்மி ஐடியில் அந்த ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும் என்று சொல்லி A to Z வீடியோ சகல இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த வீடியோவில் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாரும் பார்ட் டைமாக ஜப் தேடி கொண்டிருக்கிறாங்களா, இல்லாட்டிக்கு இப்படி ஒரு ஐடியா உண்டு இதுக்கு இப்படி பிக்மி ஒன்று ஓடுவோம் ஆனால் ஸ்டார்டிங் எப்படி ஓடுறேன்னு தெரியாது, இது சம்மந்தமான யாரும் டைம் போய் கேட்டு தான் அறியணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. இந்த வீடியோவை தாராளமாக ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோ அதைத்தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டே பிக்மியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபஸ்ட் டேயே உங்களுக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். நான் சும்மா ஒன்றும் கதை அடித்து விடலை. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட ஃபஸ்ட் டே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போட்டு உங்களோட அந்த டே எண்டில் எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்கன்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதை நிறைய பேர் பார்த்தா தான் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சொல்லும். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறார்கள், இந்த வீடியோ பார்க்குறார்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நான் பார்ட் டைமாக தான் ஓடினேன். காலம்புற ஒரு 8 மணிலேருந்து ஒரு 12:30-2 மணிக்கு தான் ஓடணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணான்னு சொல்லி பாருங்கள். இத்தின் ப்ரூஃபோட தான் நண்பா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், எல்லாத்தையும் காட்டித்தரேன். அண்ட் இதில் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற எல்லாரும் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பேக்கப்பாகவும் பெரிய பூஸ்டாகவும் இருக்கும். அதோட நண்பா நம்ம சேனலில் வந்து பிக்மி மட்டும் இல்லாமல் வேறு சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ், எக்ஸ்ப்ளோர் சம்மந்தமான வீடியோஸ், குக்கிங் சம்மந்தமான வீடியோஸ், ஃபன் ப்ளாக்ஸ் அப்படியாச்சும் கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு ஐடியா உண்டு இருக்குது. இது சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. சின்ன ஐடியா எல்லாம் இதுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்க என்டையர் பிளேஸ் எல்லா பிளேஸுக்கும் போயிட்டு அந்தந்த இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடணும். ஒரு பிளேஸ் விடாமல் எல்லா பிளேஸையும் பார்ப்போம். எத்தனை பேருக்கு சம்மந்தமான ஐடியா இருக்குன்னு மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப், லைக் மறந்துடாங்க, தயவுசெய்து பண்ணிடுங்க.